Hi friends, welcome to Geetha's World. இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரெயிட் பேண்ட் தான் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பார்க்க போகிறோம். இது குர்தா பீஸில் வந்த அதாவது மெட்டீரியலில் வந்த பேண்ட் பிட்டு தான். இது 2 மீட்டர் இருக்குது. இப்போது இது ஸ்ட்ரைப் இப்படி இருக்கிறதால நம்ம இந்த சைடு பேண்ட்டு தைச்சாதான் நல்லாயிருக்கும். நமக்கு சைஸ் கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம், அதாவது ஹைட் கிடைக்குதான்னு சொல்லிட்டு. எனக்கு பேண்ட்டோட டோட்டல் ஹைட் 40 இன்ச் வேணும். 2.5 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதனால் ஓகே. இது ஹிப் சைஸ் 35, சின்ன சைஸ் தான். இப்போது 35 4 டிவைட் பண்ணணும். 4 டிவைட் பண்ணிவிட்டு வர ஆன்சர் கூட ஒரு 4லேருந்து 5 இன்ச்சு நம்ம ஆட் பண்ணி எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் இங்கே 13 இன்ச்சு எடுத்திருக்கேன். 13 இன்ச்சு வச்சா அது பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நான் இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டும் பேக்கும் தனித்தனியாக தான் மார்க் பண்ணி கட் பண்ணணும். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த எலாஸ்டிக் 1 இன்ச்சு, நான் 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி ஃபோல்டிங்க்காக நம்ம மார்க் பண்ணிப்போம். சரிங்களா? இந்த மார்க்கிங்லேருந்து நம்ம ஹைட் எடுத்துக்கலாம். இங்கேருந்து நமக்கு 40 இன்ச்சு தேவை. பாருங்கள், 40 இன்ச்சு இருக்குது, எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு இருக்குது. அது கால் ஃபோல்ட் பண்ணுறதுக்கு பாட்டமு கரெக்டாக இருக்கும். சரி, இப்போது 35 நம்ம 4 டிவைட் பண்ணலாம். 4 டிவைட் பண்ணோம்னா நமக்கு 8.75 வரும். சரிங்களா? ஃபஸ்ட்டு இன்ச் டேப்பை ஒரு ஃபோல்டு, அதுக்கப்புறம் செகண்ட் ஃபோல்டு. எந்த ஆன்சர் வருதோ அவங்கவுங்க ஹிப் சைஸு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்காக, 1 இன்ச்சு லூஸிங்க்காக. இந்த லூஸ் வேணாம், நமக்கு பர்ஃபெக்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த 1 இன்ச்சு லூஸிங் கொடுக்க வேண்டாம். அதையே கீழேயும் மார்க் பண்ணிக்கலாம். க்ராச் லைன் ஃபார்முலா ஹிப்பு டிவைடட் பை 4 + 2. அதுவும் கரெக்டாக தான் வரும், அதே ஆன்சரு. ஏன்னா மேலே நம்ம 2 இன்ச் ஆட் பண்ணோம் இல்லையா, அதனால். இப்போது இதை ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ இங்கே 2 இன்ச்சு மார்க் பண்ணிப்போம் க்ராச்சை எக்ஸ்ட்ரா பண்ணுறதுக்காக. இது சின்ன சைஸுங்கிறதால 2 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். அதே இங்கே எவ்வளோ க்ராச் லைன் ஹைட் பண்ணமோ அதையும் மார்க் பண்ணி நம்ம பாக்ஸ் போட்டுடுறோம். இப்போ இந்த பாக்ஸோட சென்டர் பாயிண்ட்டு கண்டுபிடிக்கலாம். இன்ச் டேப் வச்சு அப்படியே ஃபோல்ட் பண்ணிங்கன்னா சென்டர் பாயிண்ட்டு கிடச்சிடும் ஈஸியாக. இதை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே எவ்வளோ இன்ச் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நோட் பண்ணிட்டு கீழே பாட்டம் சைடும் நம்ம அதையே மார்க் பண்ணணும். சரிங்களா? நம்ம 40 இன்ச்சுக்கு மார்க் பண்ணோமா, அங்கே லைன் போட்டுக்கலாம். லைன் போட்டுட்டு நம்ம மேலே பாதி கண்டுபிடிச்சோம் இல்லையா, அது எவ்வளவோ அந்த இன்ச்சு நம்ம இங்கே மார்க் பண்ணிப்போம். இப்போ கால் பாட்டம் ரவுண்டு எனக்கு 12 இன்ச்சு தேவை. 12 நம்ம 2 டிவைட் பண்ணோம்னா 6 வருதா. இந்த 6 நம்ம சென்டர் பாயிண்டில் வச்சுட்டு இந்த பக்கம் 3 இன்ச்சு, அந்த பக்கம் 3 இன்ச்சு. சரிங்களா? மார்க் பண்ணிக்கலாம். இது எக்ஸ்ட்ரா நம்ம சீம் அலவன்ஸ்க்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டோம்னா ஓகே. 1/2 இன்ச்சு விட்டோம்னா போதும் நம்ம ஸ்டிச்சிங் அலவன்ஸ்க்காக. ஏன்னா நம்ம அதிலே தைச்சோம்னா பாட்டம் கொஞ்சம் சின்னதாகிடும். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வேணும்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஸ்கேல் வச்சு நம்ம லைன் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட்டு கொஞ்சம் பெண்டாக வர மாதிரி தான் நான் யோசிச்சிருக்கேன். அது மாதிரி இருந்தால் தான் நமக்கும் நல்லாயிருக்கும். ஒரு 6-7 இன்ச்சுக்கு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம கர்வ் எடுத்துக்கிட்டோம்னா போதும். ஃபுல்லாக கர்வ் எடுத்தோம்னா நமக்கு அது முட்டிக்கு கீழே கொஞ்சம் டைட் கிடைக்கும். நமக்கு அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் ஒரு 6-7 இன்ச்சு ஸ்ட்ரெயிட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் கர்வ் எடுத்துக்கலாம். நீங்கள் இது ஸ்கேல் இல்லாமல் ஃப்ரீ ஹேண்ட்லேயே கூட போட்டுக்கலாம், ஈஸியாக தான் வந்துடும். இப்போ அதே மாதிரி அந்த சைடும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி ஒரு 6 இன்ச்சு 7 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு கர்வ் எடுத்துடலாம். இப்போ வந்து இந்த பாயிண்டடாக வரும் இந்த இடத்துல மேலே, அதை வந்து ஸ்கேல் இப்படி திருப்பி வச்சு அந்த பாயிண்டடை வந்து ஷேப் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரண்ட் பார்ட்டு. இப்போது முடிஞ்சது. கிராச் வந்து ரொம்ப உள்ளே தள்ளி எடுக்கக்கூடாது. ஒரு 1.5 இன்ச்சுக்கு நம்ம லைன் பண்ணிட்டோம்னா சரியாக இருக்கும். அப்போது சென்டர் பாயிண்ட்டு நம்ம டாட்டுக்காகவும் மார்க் பண்ணிடலாம். இப்போது இதை நம்ம கட் பண்ணிவிடுவோம். நம்ம எப்படி மார்க் பண்ணமோ இதில் வந்து சீம் அலவன்ஸ்க்காக நம்ம கீழே பாட்டத்துக்கு கொண்டு தான் விட்டுருக்கோம். அதில் தான் நம்ம மார்க்கிங்கும் பண்ணியிருக்கோம். அதனால் சேம் லைனில் கட் பண்ணி எடுத்துடலாம். சரிங்களா? இப்போ இந்த சைடு கட் பண்ணியாச்சு. இப்போ அந்த சைடும் கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பீஸு கட் பண்ணியாச்சு. இப்போ பேக்குக்கு வந்து நம்ம இதை விட ஒரு 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி நம்ம கிளாத்து மடித்து போடணும். சரிங்களா? இப்போ இது ஃப்ரண்ட் பார்ட்டு ரெடி. இப்போ பேக்குக்காக நம்ம கிளாத்து மடித்து போடலாம். மடித்து போட்டுட்டு நம்ம ஃப்ரண்ட் பார்ட் எடுத்தோம் இல்லையா, அதை வந்து அப்படியே அது மேலே லே பண்ணிக்கலாம். இந்த கிராச் சைடு வந்து நமக்கு 3 இன்ச்சு மேக்ஸிமம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி கிளாத்து போடுங்க. சரிங்களா? இப்போ இதை 3 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இது பேக் பார்ட் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை விட ஹைட் வந்து ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கணும். இப்போது இது வந்து கரெக்டாக இருக்குது. அதனால் நீங்கள் மேலே ஜாயின் பண்ணுறது இருந்தால் ஜாயின் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். நான் கீழே ஜாயின் போட போகிறேன், அதனால் கீழே விட்டுட்டேன். 1.5 இன்ச்சுக்கு மேலே விட்டாச்சு. சரிங்களா? உங்களுக்கு வந்து எங்கே விருப்பமோ நீங்கள் கீழே போடுறீங்களா இல்லை மேலே ஜாயின் போடுறீங்களான்றது போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த லைன் வந்து நமக்கு இப்படி இருக்கிறதால நமக்கு ஃபேண்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போட்டோம்னா தான் அது நல்லாயிருக்கும். அதுக்காக நம்ம சின்ன பீஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இங்கேருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிப்போம். 2 இன்ச்சு மார்க் பண்ணி பேக்கு க்ராச் லைனை வரைஞ்சிக்கலாம். இப்போது ஃப்ரண்ட்டை விட பேக் வந்து 1/2 இன்ச்சு கீழே தான் மார்க் பண்ணணும் லைன், க்ராச் லைன். ஏன்னா நம்ம வந்து ஜாயின் பண்ணும்போது நமக்கு அப்போ தான் அது வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். சரிங்களா? 1/2 இன்ச்சு ஜாஸ்தி பண்ணக்கூடாது. 1/2 இன்ச்சு கீழே தள்ளி க்ராச் லைன் எடுத்துக்கணும். இப்போ ஃபுல்லாக வந்து 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிடலாம். இது க்ராச் லைன் சைடு மட்டும்தான் 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணணும். சரிங்களா? நமக்கு அந்த ஃப்ரண்ட் சைடு வர்றது வந்து அது வந்து எப்படி ஃபேண்ட் நம்ம ஃப்ரண்ட் இது கட் பண்ணமோ அப்படியே தான் இருக்கணும். க்ராச் லைன் சைடு மட்டும்தான் 2 இன்ச்சு மார்க் பண்ணணும் எக்ஸ்ட்ரா. இப்போ இங்கெல்லாம் சேம் அதே மாதிரி தான். சரிங்களா? இப்போ மேலே பாருங்கள், அந்த 1.5 இன்ச்சு விட்டோம் இல்லையா, அது வந்து க்ராச் சைடு மட்டும்தான் இருக்கணும். நமக்கு ஹிப்பு கிட்ட வர இடத்துல வந்து நம்ம அப்படியே ஃப்ரண்ட் பார்ட்டோட மேட்ச் பண்ணிக்கலாம். அதாவது ட்ரையாங்கிளாக மார்க் பண்ணிவிடுவோம். அவ்வளோதான். இப்போ பேக் பார்ட்டு நம்ம பேக் பார்ட்டையும் கட் பண்ணிடலாம். இந்த சைடு சேமாக கட் பண்ணணும். சேமாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரண்ட் பீஸை இங்கே ரிமூவ் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் பீஸை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ எப்படி ட்ராயிங் பண்ணியிருக்கோமோ சேம் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துருவோம். கட் பண்ணியாச்சு. கீழே வந்து நம்ம லெவல் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ரா எட்ஜஸ் இருக்குது, அதனால் இங்கே ஜாயின் போட வேண்டியது இருக்குது இல்லையா, அதனால் இங்கே கட் பண்ணி எடுத்துடலாம். ஞாபகமாக ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும், ஸ்டிச் பண்ணும்போது மறந்துடக்கூடாது. இப்போது பேக்கு ரெடி ஆகிடுச்சு, ஃப்ரண்ட்டு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ பேக்கெட் கட் பண்ணுறது பார்ப்போம். சரிங்களா? இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தில்
கிளாத்தை வந்து டபுள் ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. சாரி, 1 ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு வித்து, அதாவது அகலம் வந்து ஒரு 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். 6 இல்லை 7 இன்ச் ஓகே. ஹைட்டு வந்து ஒரு 12 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு இங்கே ஒரு கர்வ் கொடுத்துட்டு அவ்வளோதான், நமக்கு பேக்கெட் ரெடி. 12 இன்ச்சுக்கு மேலே லென்த் வைக்காதீங்க, ஏன்னா ஃபேண்ட்டு வந்து பேக்கெட் ரொம்ப கீழே போயிடும். 12 இன்ச்சு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ வந்து பேக்கெட்டும் கட் பண்ணியாச்சு. நம்ம இப்போ ஸ்டிச்சிங்க்கு போகலாம். இவ்வளோ கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்குது. நீங்கள் இது வந்து குர்த்தாவில் எதுனா டிசைன் பண்ணுறது இருந்தால் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போடவும் நமக்கு இவ்வளோ பீஸ் வந்து மீதியாச்சு. சரிங்களா? இப்போ வந்து ஃபேண்ட் எடுத்துக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு. நம்ம இந்த க்ராச் லைன் வந்து 2 டைம் அடிச்சுக்கலாம். டாட்டும் பிடிச்சிக்கலாம். இதுவும் அடிச்சுட்டு நான் பேக் பார்ட்டோட க்ராச் லைனும் அடிச்சுட்டு நான் கொண்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ அடித்து முடித்தாச்சு. ஃப்ரண்ட் இது பேக் இதுவும் க்ராச் லைன் அடிச்சிட்டேன். இப்போ நம்ம டாட்டும் பிடிச்சிடலாம். டாட்டை பிடிச்சிட்டு நம்ம இப்போ பேக்கெட் ஸ்டிச் பண்ணுறத பார்ப்போம். இப்போது பேக்கெட் வந்து ஸ்டிச் பண்ணுறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஃபேண்ட்டோட ரைட் சைடில் ஒன் சைடு வந்து பேக்கெட்டோட ரைட் சைடும் ஃபேண்ட்டோட ரைட் சைடும் மீட் பண்ணுற மாதிரி நம்ம போட்டுக்கணும். சரிங்களா? கிளாத்தை போட்டுட்டு நம்ம அந்த 1 இன்ச்சு வந்து கீழே இறக்கி பேக்கெட் வச்சு நம்ம வந்து 5.5 இன்ச்சுக்கு நான் அடிச்சிருக்கேன். அடிச்சிட்டு அங்கே ஒரு சின்ன கட் கொடுத்துட்டு நம்ம இதை திருப்பிக்கலாம். இப்படி திருப்பிட்டு நகத்தை வச்சு நல்லா இப்படி தேய்ச்சி விட்டுருங்க. தேய்ச்சி விட்டுட்டு ஒரு எட்ஜ் ஸ்டிச்சு நம்ம இதில் போட்டுக்கலாம். இந்த ஸ்டிச்சு வந்து நம்ம ஃப்ரண்ட்டு பேக்கு ஜாயின் பண்ணும்போது நமக்கு இந்த ஸ்டிச்சு இருந்துச்சுன்னா கொஞ்சம் அந்த பேக்கெட் வந்து திக்காக தெரியும் நம்ம எடுத்து வச்சு ஸ்டிச் பண்ணும்போது. அதுக்காக இங்கே வந்து 2 ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்ம எட்ஜ் ஸ்டிச் ஒன்று, ஒரு ஃபுட் அளவு ஒரு ஸ்டிச் ஒன்று, 2 ஸ்டிச்சு நம்ம இங்கே போட்டுக்கலாம். ரஃப் அடிச்சுட்டு அப்படியே எடுத்துடலாம். இப்போ ஒரு ஃபுட்டோட அளவுக்கு போட்டுருவோம். ஏன்னா அந்த இடம் நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதுக்காக தான். இங்கேயும் ரஃப் அடிச்சுட்டு எடுத்துக்கோம். முடிக்கும் போதும் அதே மாதிரி ரஃப் அடிச்சுட்டு முடிச்சிடலாம். இப்போது பேக்கெட் வந்து எப்படி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்றத பார்ப்போம். பாருங்கள், இப்போ எப்படி வந்து பேக்கெட்டு சீட் ஆகுமோ, அதாவது நம்ம ஃபேண்ட் வேர் பண்ணோம்னா கரெக்டாக எப்படி சீட் ஆகுதோ அந்த மாதிரி போட்டு அதை அப்படியே வந்து உல்ட்டா திருப்பிடணும். ஏன்னா வந்து இந்த ஸ்டிச்சு வந்து பேக்கெட்டுக்கு உள்ளே போகிறதுக்காக நம்ம உல்ட்டா திருப்புறோம், அவ்வளோதான். ஜஸ்ட் வேறு எதுவும் இல்லை. இது வந்து நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு பேக்கெட் ஸ்டிச் பண்ணுறது. இங்கே வந்து ஒரு 1 இன்ச்சு கேப் விட்டுருங்க. அங்கே வந்து நம்ம ஸ்டிச் போட வேண்டாம். இதே ஸ்டிச்சை அப்படியே திருப்பி ரிவர்ஸ் கொண்டு வந்துடுங்க. ஏன்னா நம்ம பேக்கெட்டில் ஃபோன் போட்டோம்னாக்கா வெயிட்டு தாங்கணும் இல்லையா, அதனால் டபுள் ஸ்டிச்சு கண்டிப்பாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு ரஃப் அடிச்சுட்டு எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இது கர்வாக இருக்கு இல்லையா, அதனால் சின்ன சின்னதாக நாச்சஸ் போட்டுட்டு இப்போ வந்து பேக்கெட்டை திருப்பிடலாம். திருப்பிட்டிங்கன்னா பாருங்கள், ரா எட்ஜஸ் எல்லாம் வந்து உள்ளே போய் கன்சீல் ஆகி பேக்கெட் வந்து சூப்பராக கிடச்சிச்சு பாருங்கள். இப்போ இங்கே வந்து ஒரு ஸ்டிச் போட்டுப்போம். அதாவது ஃபேண்ட் கிளாத்து கூட நம்ம பேக்கெட்டை வந்து செட் பண்ணிட்டோம்னா பேக்கெட் வந்து ரெடி. இப்போ இந்த 1/2 இன்ச்சு கேப் இருக்குது பாருங்கள், இதில் வந்து ஸ்டிச் போடணும்.
இந்த ஸ்டிச் போட்டோம்னா தான் நமக்கு ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஜாயின் பண்ணும்போது பாக்கெட் வந்து உள்ளே மாட்டிக்காமல் நம்ம தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாக்கெட் வந்து நல்லா எடுத்து விட்டுட்டு நம்ம பாக்கெட் ஓப்பனிங் விட்டோம் இல்லையா, ஒரு 1 இன்ச் விட்டோம் பாருங்கள், அந்த இடத்துலேருந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த பாக்கெட்டு லைன் போட்டோம் பாருங்கள், அந்த லைனில் ஸ்டிச் பண்ணணும். பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள், பாக்கெட்டு க்ளோஸ் ஆகிடக்கூடாது. அப்படியே ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான்ப்பா. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நமக்கு பாக்கெட்டு ரெடி ஆகிடுச்சி. சரிங்களா? இப்போ வந்து இதை வந்து மேலே ஒரு ஸ்டிச் போட்டோம்னா பாக்கெட் அதோட இடத்துல பக்காவாக சீட் ஆகிடும். சரிங்களா? ஸ்டிச் போடுறதுன்னா போடலாம், இல்லை இந்த மாதிரி பின் பண்ணிக்கிறது இருந்தாலும் பின் பண்ணிக்கலாம். ஸ்டிச் போடும்போது கரெக்டாக எடுத்து வச்சு போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இங்கே பாக்கெட் அண்ட் ஸ்டிச் போடும்போது பாக்கெட்டை நல்லா எடுத்து உள்ளே விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அந்த ஸ்டிச் மேலேயே போட்டுட்டு வந்துடுங்க. பாக்கெட் ஸ்டிச் பண்ணுற வரைக்கும் ஜாக்கிரதையாக ஸ்டிச் பண்ணலாம். அதுக்கப்புறம் எப்பவும் போல் ஃப்ரண்ட்டும் பேக்கும் எடுத்து வச்சு ஸ்டிச் போட்டுடலாம். ஏன்னா பாக்கெட் வந்து க்ளோஸ் ஆகிடக்கூடாது, அதுக்காக தான். அவ்வளோதான்ப்பா. இதே மாதிரி இந்த சைடும் ஸ்டிச் பண்ணிவிட்டு இன்னொரு சைடும் நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு கொண்டு வரேன். சரிங்களா? இப்போ பாருங்கள் முடிச்சாச்சு. நம்ம இப்போ வந்து ஃப்ரண்ட் சைடு பெல்ட் வைக்கிறத பார்ப்போம். இப்போது எவ்வளோ வேஸ்ட் லைன் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு செக் பண்ணிங்கன்னா 19.5 இருக்குது. அதே அளவு நான் கேன்வாஸை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதனோட அகலம் வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு தான், ஏன்னா இந்த எலாஸ்டிக் 1 இன்ச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அதனால் 1 இன்ச்சு தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஒரு 1.5 இன்ச் நம்ம எலாஸ்டிக்காக விட்டோம் இல்லையா பெல்ட்டுக்கு, அந்த 1/2 இன்ச்சை வந்து ஃபோல்ட் பண்ணி இந்த கேன்வாஸ் கூட ஸ்டிச் பண்ணிடலாம். இது அப்புறம் வந்து நம்ம இன்னொரு ஃபோல்டிங் பண்ணோம்னா பெல்ட் வந்து ஈஸியாக வந்து ரெடி ஆகிடும். இப்போ தச்சிட்டோம் பாருங்கள். இதை வந்து அப்படியே திருப்பி மடித்தோம்னா பெல்ட் வந்து ரெடி ஆகிடும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதை கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இது ஒரு ஸ்டிச் போட்டோம்னா இதோட வேலையும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது பாருங்கள், ஞாபகமாக பாக்கெட் வந்து அந்த ஸ்டிச்சிங்க்கு உள்ளே போயிடணும். நம்ம பின் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது உள்ளே போயிடணும். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட் சைடு பெல்ட்டு நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ பேக் சைடு எலாஸ்டிக் வைக்கிறத பார்ப்போம். 1.5 இன்ச் விட்டோம் இல்லையா அங்கே. இப்போ எலாஸ்டிக் எப்படி எடுக்கிறதுன்னு பாருங்கள். நம்ம ஃபேண்ட் வேர் பண்ணுற இடம் எவ்வளவோ அதை வந்து 2ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. அதிலேருந்து ஒரு 3லேருந்து 4 இன்ச் கம்மி பண்ணிக்கோங்க. டைட்டாக வேணும்னாக்கா 4 இன்ச்சு, இல்லாட்டி 3 இன்ச்சு. உங்களோட நீங்கள் ஃபேண்ட் வேர் பண்ணுறீங்க பாருங்கள், பெல்லி பட்டன் இருக்கிற இடம் எல்லோரும் வேர் பண்ணுவோம், அந்த இடத்துல வந்து அளந்துக்குங்க எவ்வளோன்னு சொல்லிவிட்டு. அதை வந்து 2ஆக டிவைட் பண்ணி அதில் 4 இன்ச் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஜாயின் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல எலாஸ்டிக் வச்சுட்டு நல்லா வந்து ரஃப் அடிச்சுக்கலாம். ஒரு 3-4 டைம்ஸு. அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக அடிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இதை ஃபோல்ட் பண்ணோம்னா நமக்கு ரா எட்ஜஸ் எல்லாம் கன்சீல் ஆகிடும். நமக்கு வந்து ரா எட்ஜஸ் எங்கேயுமே தெரியாது, நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ இதே மாதிரி எலாஸ்டிக் வந்து அதாவது எப்படி சொல்கிறது, ட்விஸ்ட் ஆகாமல் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து வச்சு இப்போ நம்ம இன்னொரு சைடு வந்து அதே மாதிரி ஜாயின் பண்ணோம் இல்லையா ஃப்ரண்ட்டு பேக்கு, அந்த இடத்துல வச்சு மறுபடியும் இன்னொரு ரஃப் அடிச்சுக்கலாம்.
அவ்வளோதான்ப்பா. இப்போ வந்து எலாஸ்டிக் நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ 1.5 இன்ச் விட்டுருந்தோம் இல்லையா, அதில் 1/2 இன்ச்சை மடித்து இப்போ எலாஸ்டிக் மேலே விழாமல் ஸ்டிச் போட்டுட்டு வரணும். எலாஸ்டிக் மேலே ஸ்டிச் விழுந்துடக்கூடாது, அதுதான் இப்போ வந்து இம்பார்ட்டன்ட்டு. எலாஸ்டிக் மேலே ஸ்டிச் விழாத ஃபுல்லாக வந்து ஸ்டிச் போட்டுக்கலாம். இது வேணும்னா இந்த 1/2 இன்ச் வந்து நீங்கள் எலாஸ்டிக் வைக்கிறதுக்கு முன்னாடியே கூட ஃபோல்ட் பண்ணிக்கலாம், இன்னும் ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. சரிங்களா, பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்காக சொல்கிறேன். ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். எலாஸ்டிக் வந்து ஒரு இடம் வந்தவுடனே கம்மியாயிடும், அப்போ வந்து எலாஸ்டிக் வந்து இழுத்து விட்டு ஸ்டிச் போடணும். சரிங்களா, நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். அந்த மாதிரி இழுத்து இழுத்து நம்ம ஸ்டிச் போட்டுக்கணும். இப்போ இதே மாதிரி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடலாம். பாருங்கள், ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ ஃபினிஷ் பண்ணிட்ட பிறகு இந்த எலாஸ்டிக் வந்து ஒரு 3-4 டைம்ஸ் வந்து நல்லா இப்படி ஸ்டிச் பண்ணி விடுங்க. அப்படின்னா அந்த சுருக்கம் இருக்குது இல்லையா, அது வந்து ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும் நம்ம இப்படி இழுத்து விட்டுறதால. பார்த்தீங்களா எவ்வளோ நீட்டாக வந்து கிடச்சிருக்கு ஜாயிண்ட் அண்டை. இப்போ இந்த எலாஸ்டிக் வந்து இழுத்து வச்சு நம்ம ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். இது வந்து நம்ம வேர் பண்ணின பிறகு எலாஸ்டிக் வந்து மூவ் ஆகாத இருக்கிறதுக்காக தான் இந்த ஸ்டிச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நல்லா ரஃப் அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எலாஸ்டிக் வந்து நல்ல உங்களால் எவ்வளோ இழுக்க முடியுமோ அந்த அளவு இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு நம்ம ஸ்டிச் போட்டுக்க வேண்டியது தான். சரிங்களா, இப்போ வந்து நான் பாட்டம் அட்டாச் பண்ணிவிட்டு, அதாவது ஒரு பீஸ் கொடுக்கணும் இல்லையா, அது கொடுத்துட்டு சைட் ஜாயின் பண்ணிவிட்டு சைடு இல்லை க்ராச் லைன் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணி நான் கொண்டு வரேன்ப்பா. எல்லாம் ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டோம்னா ஃபேண்ட்டு ரெடி. ஃபைனல் ப்ராடக்ட்டு இது தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.